17 ஆண்டுகளுக்கு பின் T20 உலகக்கோப்பையை வென்று தாயகம் திரும்பிய இந்திய அணி. மும்பையில் லட்சக்கணக்கான ரசிகர்கள் கூடி பிரம்மாண்ட வரவேற்பு. இந்திய அணியின் விமானத்திற்கு ராயல் சல்யூட். விமானத்திற்கு தண்ணீரை பீச்சி அடித்து உற்சாக வரவேற்பு. விமான நிலையத்திற்கு கோப்பையுடன் வந்த இந்திய அணி வீரர்களுக்கு ரசிகர்கள் கோலாகல வரவேற்பு. ரசிகர்களின் அன்பு வெள்ளத்தை கடந்து பேருந்தில் ஏறிய அணியினர். தோற்ற இடத்தில் வெற்றியை ருசித்த ஹர்திக் பாண்டியா. IPL-இன் போது ரசிகர்களால் கடுமையாக விமர்சிக்கப்பட்ட பாண்டியா உலக கோப்பையை கையில் ஏந்தி வந்தார். திறந்தவெளி வாகனத்தில் கோப்பையுடன் இந்திய அணி வீரர்கள் வெற்றி பேரணி. ஆனந்தத்துடன் ஆரவாரம் செய்து ரசிகர்கள் நெகிழ்ச்சிமிகு வரவேற்பு. கோப்பையை ரசிகர்களுக்கு காண்பித்து வீரர்கள் ஆனந்தம். மகிழ்ச்சியில் திளைத்த ரசிகர்கள் கூட்டம். சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து பிரியாவிடை கொடுத்த ரோஹித் கோலி. இருவரும் இணைந்து கோப்பையுடன் அன்பை வெளிப்படுத்திய காட்சிகள். திறந்தவெளி வாகனத்தில் வான்கடே மைதானம் சென்ற இந்திய அணி வீரர்கள். இந்தியா இந்தியா என்று உற்சாக முழக்கமிட்ட ரசிகர்கள். மும்பை வான்கடே மைதானத்தில் T20 உலக கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்களுக்கு பாராட்டு விழா. தங்களின் ஹீரோக்களை வரவேற்று பாராட்ட மைதானத்தில் குவிந்த லட்சக்கணக்கான ரசிகர்கள். மக்களுடன் முதல்வர் காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்ச்சிகளில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. அனைத்து கட்சி MP-க்கள் மற்றும் MLA-க்களுக்கு கடிதம். மீனவர்களின் குழந்தைகளுக்கு கடல் சார்ந்த கல்வி கற்றுத்தரப்படும் என கூறுவது குலக்கல்வி இல்லையா என அண்ணாமலை கேள்வி. விஸ்வகர்மா திட்டம் குலக்கல்வி எனில் மாநில கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ளதும் குலக்கல்விதான் என்றும் விளக்கம். நீட் தேர்வால் எத்தனை மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா? நீட் குறித்து தவறான புரிதலை மக்களிடம் தொடர்ந்து பரப்ப வேண்டாம் என்றும் அண்ணாமலை பேட்டி. திருவெண்ணைநல்லூரில் கள்ளச்சாராயம் அருந்தி ஒருவர் உயிரிழப்பு. கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க திமுக நடவடிக்கை எடுக்காததன் விளைவே உயிரிழப்புக்கு காரணம் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. போதைப் பொருள் விற்பனையை தட்டி கேட்டதால் திட்டமிட்டு சண்முகம் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்.
சேலத்தில் படுகொலை செய்யப்பட்ட அதிமுக நிர்வாகி உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சேலம் அதிமுக பிரமுகர் கொலை வழக்கில் திமுக கவுன்சிலர் மீது வழக்கு பதிவு. கவுன்சிலரின் கணவர் உள்பட 9 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை. புதிய குற்றவியல் திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் வெள்ளிக்கிழமை ஆர்ப்பாட்டம் நடைபெறும். கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளரை ஆதரித்து என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள் பரப்புரை. அண்ணாமலை, ஓபிஎஸ், ஜி.கே. வாசன், டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் பாமகவுக்கு வாக்களிக்க வேண்டும். பரப்புரை பொதுக்கூட்டத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேச்சு. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் 4 நாட்கள் மதுக்கடைகள் மூடல். ஜூலை 8, 9, 10 மற்றும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் 13ஆம் தேதி ஆகிய நாட்களில் கடைகள் மூடப்படுவதாக அறிவிப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தேர்தல் நடத்தை விதிகளின்படி நியாயமாக நடத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். நாம் தமிழர் கட்சி சார்பில் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 43வது முறையாக நீட்டிப்பு. காணொலியில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. நீல மோசடி வழக்கில் தலைமறைவாக உள்ள முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் இடைக்கால ஜாமீன் மனு மீது வெள்ளிக்கிழமை தீர்ப்பு. கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவிப்பு. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி 97 வயது சுதந்திர போராட்ட தியாகிக்கு ஓய்வூதிய பாக்கியை வழங்கவில்லை என வழக்கு. தமிழக பொதுத்துறை கூடுதல் செயலாளருக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கொலை முயற்சி வழக்கில் சாட்சியளிக்க ஆஜராகாத விசாரணை அதிகாரியான விழுப்புரம் டிஎஸ்பிக்கு எதிராக பிடிவாரண்ட். சென்னையைச் சேர்ந்த தொழிலாளி வெட்டப்பட்ட வழக்கில் பிடிவாரண்ட் பிறப்பித்தது சென்னை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம். மதுரை மேலவாசல் பகுதியில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. புகார்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என வேதனை. திமுக ஆட்சியில் ரியல் எஸ்டேட் முதலாளிகள் பலன்களை அனுபவிக்கும் வேளையில் சாமானியர்களின் வீடுகள் சட்டவிரோத கட்டுமானங்களாக இடிக்கப்படுகின்றன. ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிராக தீக்குளித்த இளைஞரின் வீடியோவை பதிவிட்டு அண்ணாமலை கடும் கண்டனம். மயிலாடுதுறையில் 6 மாதங்களாக வட்டார போக்குவரத்து அலுவலர் இல்லாததால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதி. கடனுக்கு வாங்கிய வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் வேதனை. ஆம்பூர் பாலாற்று பகுதியில் மணற்கொள்ளை நடப்பதாக எழுந்த குற்றச்சாட்டு.
மணற்கொள்ளையை தடுக்க ஆற்றுப்படுகைகளில் ராட்சத பள்ளங்களை தோண்டிய வருவாய்த்துறையினர். திருவள்ளூர் அருகே லஞ்சம் வாங்கிய தொழில் மைய உதவியாளர் அதிரடி கைது. மத்திய அரசு திட்டத்தில் மானியம் கொடுக்க லஞ்சம் கேட்ட நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி. மதுரை கோட்டத்தில் 23 ரயில்வே கேட்கள் மின்சார ஆற்றல் செயல்பாட்டிற்கு மாற்றம். மின்சார கேட்டை சேதப்படுத்தும் வாகன ஓட்டிகளிடமிருந்து 3 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவிப்பு. ராணிப்பேட்டை அருகே ஏரியில் விழுந்த 5 வயது சிறார்கள் உரிய நேரத்தில் சிகிச்சை கிடைக்காமல் உயிரிழப்பு. ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் இல்லாத நிலையில் திருத்தணி கொண்டு செல்லும் போது உயிரிழந்த பரிதாபம். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பேரூராட்சியில் லஞ்சம் வாங்கிய செயல் அலுவலர் உட்பட 3 கைது. கட்டடம் கட்ட அனுமதி வழங்குவதற்காக லஞ்சம் வாங்கும் போது கையும் களவுமாக கைது செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார். மூன்று நாள் பயணமாக வரும் 8ஆம் தேதி ரஷ்யா மற்றும் ஆஸ்திரியா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 2 நாள் ரஷ்யாவில் நடைபெறும் மாநாட்டில் பங்கேற்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. மீண்டும் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக பதவியேற்றார் ஹேமந்த் சோரன். மூத்த தலைவர் சிபி சோரன் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்பு. நூற்று 21 உயிர்களை பலிவாங்கிய அத்ராஸ் கூட்ட நெரிசல் விபத்து. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் 6 பேரை கைது செய்த காவல்துறை. அத்ராஸ் மத நிகழ்ச்சியில் உயிரிழந்த 121 பேரின் உடல்களும் அடையாளம் காணப்பட்டன. போலோ பாபாவை கைது செய்யும் பணிகளும் தீவிரம் என அலிகார் ஐஜி ஷலாப் மாத்தூர் தகவல். இணைய பாதுகாப்பை வலுப்படுத்த இந்தியா இங்கிலாந்து ஒப்பந்தம். டெல்லியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இரு நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் முடிவு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் இந்திய தடகள வீரர்களின் பட்டியல் வெளியீடு. தமிழகத்தைச் சேர்ந்த 3 வீரர்கள் மற்றும் 2 வீராங்கனைகள் என 5 பேர் இடம்பெற்றனர். நடிகர் ரஞ்சித் நடித்துள்ள கவுண்டம்பாளையம் திரைப்படத்திற்கு எழுந்த எதிர்ப்பு. படத்தை திரையிடக்கூடாது என சில அமைப்புகள் மிரட்டி வருவதாக ஆணையர் அலுவலகத்தில் நடிகர் ரஞ்சித் புகார். ஷங்கர் இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படத்திற்கு UA சான்றிதழ். வரும் 12ஆம் தேதி வெளியாகும் நிலையில் பெரும் எதிர்பார்ப்பில் ரசிகர்கள்.